வணக்கம். பாரம்பரிய உணவு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான நெத்திலி மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு எப்படி செய்யறது, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்பு செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, கூடவே சின்ன வெங்காயம் 10, தக்காளி பழமாக 2, கருவேப்பிலை 2 கொத்து, காரத்துக்கு மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், வடகம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கான பொருட்கள் கடுகு, வடகம், வெந்தயம், இதை 3ஐயும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். எப்போவுமே மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயத்தை அதிக அளவில் யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பழுத்த தக்காளி பழங்கள் 2 பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். நாட்டு தக்காளி பழம்தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வதக்கிட வேண்டியது. தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்க புளியை நல்லா கரைச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதில் அந்த திப்பிலாம் இல்லாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோட இந்த புளிக்கரைச்சலை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், இது 2த்தையும் மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். இதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போய் குழம்பு நல்ல கெட்டியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு குழம்பு கொதிச்சுன்னா போதும். அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அந்த ஹீட்லேயே அந்த குழம்பு நல்லா வெந்துடும் மீன். இப்போ இது எல்லாம் வெந்து ரெடியானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா இடித்து தான் இதில் சேர்க்க போகிறோம். பவுட்ரு பேஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம். நல்ல மிளகு இதை தட்டி போட்டால் தான் அதோட எசன்ஸ் நல்லா இந்த குழம்புல இறங்கி அதோட மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்தோன்னா குழம்போட கலர் கொஞ்சம் மாறிடும். இந்த ரெட்டிஷான கலர் இருக்கணும்னா மிளகை இடித்து 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கேஸில் வச்சு கொதிக்க வைக்க வேணாம். நீங்கள் இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அது மாதிரி ஐட்டத்துக்கும் ரைஸுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.